அதாவது ஒரு 10 to 15 எம்எல்ஏஸ் அவங்க வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. தாவேகால இருந்து அந்த கட்சிக்கு எதிராக ஒரு நிலை எடுக்க வைக்கணும்ன்றத மாதிரி. இந்த பணம் வந்து ஃபண்டு பண்றது வந்து செந்தில் பாலாஜி. அதனால நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கும் ஒரு அமௌண்ட், இவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்னா எம்எல்ஏங்களுக்கு 35 கோடியிலேருந்து 50 கோடி கொடுத்தவங்க இவங்களுக்கு கண்டிப்பா சில லட்சங்களாவது கொடுப்பாங்கல்ல. ஆர்எஸ் பாரதி அவர்கள் வந்து ஆளுநர் கிட்ட போயிட்டு தாவேகா வந்து குதிரை பேரம் நடத்துறாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதான் சரியான கேள்வி கேட்டிருக்கீங்க. உண்மையிலே திருடன் வந்து இவன் தான். இவனும் கூட்டத்தை எங்கப்பா திருடன் கத்திட்டு போடுவான். அது போலதான் வழிகள் பல இருக்கலாம். நோக்கம் லட்சியம் என்ன திமுகவுக்கு அதிமுகவுக்குன்னா இந்த ஆட்சியை அதிகாரத்திலிருந்து துரத்தி விட வேண்டும், அகற்றி விட வேண்டும். ஏன் வந்து ஸ்டாலின் மாதிரி ஒரு சீனியர் பொலிட்டீஷியன்ஸ் வந்து 6 மாசத்துல தேர்தல் வந்துடும், இது 3 மாசம் கூட தாங்காது, கலைஞ்சிரும் அப்படின்னு பேசுறாங்கன்னா இப்போ ஏதோ ஒரு பிளான் இருக்குதுன்றது சாதாரண ஆட்களுக்கு தெரியணும்ல. அவர் அப்புறம் அதிமுகவுக்கு போனார், அப்புறம் இப்போ வந்து தாவேகால இருக்கார். இது மாதிரி ஒரு 30 பேர் இருக்காங்களாம். இந்த மாதிரி ஆட்களெல்லாம் அதெல்லாம் பேர்லாம் வச்சு ரிவ்யூ பண்ணி எவ்வளோ பேரை டேப் பண்ணோம், யாரை சூஸ் பண்ணோம், அதான் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு யோசிச்சிருக்காங்க. அப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் லுக் அவுட் நோட்டீஸ்லாம் கொடுக்குற அளவுக்கு அவர் இப்போ எங்கேடே தெரியல, தலைமறைவாக இருக்கிறாரு. அப்படிங்கும்போது அப்போ வந்து அவர் அரெஸ்ட் ஆகிறது நிச்சயம்தான் அப்படின்னு தெரியுது. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அந்த 35 crore வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் பேசியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அவர் வந்து பிடிபட்டுட்டாருன்னா இது எந்த அளவுக்கு பெரிய தவறு அவர் பண்ணினது, எந்த அளவுக்கு அவருக்கு தண்டனை கிடைக்கும்? நீங்கள் சரியான கேள்வி கேட்டிருக்கீங்க. 35 கோடி இல்லை, இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் 180 கோடி ஓவராலாக. அதாவது ஒரு 10 to 15 எம்எல்ஏஸை அவங்க வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. தாவேகாலேருந்து அந்த கட்சிக்கு எதிராக ஒரு நிலை எடுக்க வைக்கணுன்றத மாதிரி. முதல்ல பல்வேறு குழப்பங்கள் மக்கள் மத்தியிலே இருக்குது. ஏதோ நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்து இந்த ஆட்சியை கவுத்தர போகிறாங்க, இல்லை அவங்கள ராஜினாமா பண்ண சொல்ல போகிறாங்க, அதிமுகவில் நடக்குது இல்லை, எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ண சொல்ல போகிறாங்க, அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க. ரொம்ப சிம்பிள். இன்றைக்கி வந்து மே மாதம் 13ஆம் தேதி நம்பிக்கை கோரும் வாக்கை அவர் சட்டசபையில் 144 பேர் ஆதரவோடு நிரூபிச்சிட்டார். இனி ஒரு 6 மாதத்துக்கு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அகைன் திஸ் கவர்மெண்ட் யாரும் கொண்டு வர முடியாது எதிர்கட்சிகள். ஏன்னா டெய்லி கொண்டு வந்துட்டு இருக்க முடியாது. ஒரு முறை நிரூபித்தாச்சுன்னா குறைந்தது 6 மாதத்துக்கு அதுக்கப்புறம் தான் நீங்கள் எதாவது பண்ண முடியும். ஸோ இந்த ஆண்டு நவம்பர் டிசம்பர் வரைக்கும் எந்த நம்பிக்கையில்லா தீர்மானமும் இந்த தாவேக அரசு விஜய் அரசின் மேலே எதிர்கட்சிகளால் நினைத்தாலும் கொண்டு வர முடியாது. ஸோ தட் சாப்டர் இஸ் க்ளோஸ்டு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது பட்ஜெட் செஷன் தான் வரப்போகுது, வரவு செலவு அறிக்கை பட்ஜெட் கூட்டத்தொடர் தான் இன்னும் ஃபியூ வீக்ஸில் அது தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ பட்ஜெட் கூட்டத்தொடரில் 2 அட்டம் பண்ணலாம். ஒன்று என்னென்னா, சபாநாயகர் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வரலாம். ஏன்னா அதுக்கு எந்த தடையும் இல்லை. அப்படிதான் இவங்க பிளான் பண்ணாங்க. அதான் இல்லை அது மட்டும் இல்லை, அவங்க வேறு பிளான்லாம் பண்ணியிருப்பாங்க. இது வெளியே வந்திருக்குது. சபாநாயகர் அதாவது டீஸ்டெபிளைஸ் திஸ் கவர்மெண்ட். அவங்க மெயின் மோட்டோ என்னென்னா, வழிகள் பல இருக்கலாம். நோக்கம் லட்சியம் என்ன திமுகவுக்கு அதிமுகவுக்குன்னா இந்த ஆட்சியை அதிகாரத்திலிருந்து துரத்தி விட வேண்டும், அகற்றி விட வேண்டும். இதுதான் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் நான் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அதாவதுங்க, எந்த ஆட்சி வந்த போதும் யாரும் 3 மாதத்தில் வந்து அடுத்த தேர்தல் வரும், இந்த ஆட்சி நிலைக்காது, இது வெளியேறிடும், ரெடியாகுங்க அடுத்த மாதத்துக்குள்ள தேர்தலுக்குன்னு இதுவரையில் நமக்கு தெரிஞ்சது யாரும் சொன்னதில்லை. அப்படி ஒரு வாய்ப்பும் ஏற்பட்டதில்லை. ஈவன் ஒயில் கலைஞர் அவர்கள் 2006 96 எம்எல்ஏவோடு சிறுபான்மை ஆட்சி நடத்திட்டு இருந்த போல 5 வருஷம் அவர் கூட்டணி கட்சிகள் ஒத்துழைப்போடு இருந்தார். அதே நிலை தான் இன்றைக்கும் இருக்குது. கூட்டணி கட்சிகள் ஆதரவோடு விஜய் மட்டும் இன்றைக்கி ஆட்சியில் இல்லை. கருணாநிதி அவர்கள் இதை விட கம்மியாக, இவராவது 107 இருக்கிறார், விஜய் 96 வச்சுக்கிட்டே 5 வருஷம் ஓட்டினார் கருணாநிதி வித் த சப்போர்ட் ஆஃப் பிஎம்கே அண்ட் காங்கிரஸ். அவங்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் இடம் கொடுக்கல, வெளியே நிற்க வச்சுக்கினே ஓட்டிட்டார். ஆனால் விஜய்
அதிகாரத்தில் இடம் கொடுத்து அவங்கள உட்கார வச்சிருக்காரு. அப்போ அந்த ஆட்சியே 5 வருஷம் ஓடுச்சுன்னா இந்த ஆட்சி 5 வருஷத்துக்கு மேலே ஓடும். அப்போ ஏன் வந்து ஸ்டாலின் மாதிரி ஒரு சீனியர் பொலிட்டீஷியன்ஸ் வந்து 6 மாதத்தில் தேர்தல் வந்துடும், இது 3 மாதம் கூட தாங்காது, இது வந்து இதாகிடும் கலைஞ்சிரும் அப்படின்னு பேசுகிறாங்கன்னா, இப்போ ஏதோ ஒரு பிளான் இருக்குதுன்றது சாதாரண ஆட்களுக்கு தெரியணும்ல. ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் ஜூனியர் விகடன் தான் நினைக்கிறேன் நான், அதில் ஒரு செய்தி போட்டிருந்தாங்க. அதாவது திமுக தலைவர்னு சொல்ல, திமுக தலைமை, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. தலைவர்னா ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டாலின், தலைமைனா அதில் யார் ஒன்றாலும் இருக்கலாம், ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸோ திமுக தலைமை அசைன்மெண்ட் கொடுத்துருக்கு சில முக்கிய அமைச்சர்களுக்கு, முன்னாள் அமைச்சர்களுக்கு, செந்தில் பாலாஜி, ஏவா வேலு, KN நேரு, இது போல் ஆட்களுக்கு சம் அசைன்மெண்ட் கிவன். வாட் இஸ் த அசைன்மெண்ட்னா, இந்த ஆட்சியில் டீஸ்டெபிளைஸ் பண்ணோம், இதுக்கு வந்து தாவேக்கா எம்எல்ஏக்களை வெளியே இழுக்கணும் அல்லது அந்த கட்சிக்கு எதிராக நிலை எடுக்க வைக்கணும் இப்படின்றது 2 வாரத்துக்கு முன்னால் செய்தியே வந்துடுச்சு. அதே போல் ஸ்டாலின் அவர்கள் பேசிகிட்டே இருக்கிறாரு, போகிற கல்யாணம் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் இது தாங்காது, தயாராகுங்கள்ன்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ லண்டனுக்கு போயிட்டார், இன்னைக்கு காலையில் கிளம்பி. ஸோ there was an attempt to destabilize this government. நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் இந்த இயர் எண்டு வரைக்கும். அதுக்குள்ளே இவர் நோண்டி நொங்க எடுத்துருவார். PWDன்றாரு, டாஸ்மாக்ன்றாரு, போடாத ரோடுக்கு 3 கோடி எப்படி பில்லுன்னு கேட்டால் சிங்கப்பூர் ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்கினார் ஏஓவில். ஸோ அதனால் பீப்புள் ஆர் ஆன் த ரன், ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதாவது செஞ்சாகணும் அப்படின்றது தான் இன்றைக்கி இவங்களுடைய பதைப்பு, இவங்களுடைய பதட்டத்துக்கு காரணம். அப்போ அவங்க என்ன மோட சாப்பிட்றேன்னா, ஒன்று இந்த சபாநாயகர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து திமுக அதிமுகலாம் இணைஞ்சு தான், நான் சொல்கிறேன் எல்லாம் இணைந்து தான், ஜாயிண்ட் வெஞ்சர் தான், இணைஞ்சு தான் இணைந்து பிணைந்து தான் அவங்க. ஏன்னா 2 பேருக்கும் பொது எதிரியாக மாறிட்டார். 2017 எடுக்கிறாரு. அப்போ எடப்பாடி அவர்கள், ஆமாம், கொடநாடு உள்பட வரணுமே. அப்போ இவங்க 2 பேரும் இணைஞ்சு இந்த ப்ராஜெக்டை பண்ணுறாங்க. இப்போ அரெஸ்ட் ஆனதில் கூட ஒருத்தன் அதிமுக ஆள் இருக்கான், யாரோ முருகேசன். இப்போ 8 பேரும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா, அதில் கூட ஃபியூ ஆர் ஃப்ரம் ADMK. இது ஜாயிண்ட் வெஞ்சர் தான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ சபாநாயகருக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து பட்ஜெட் கூட்டத்தொடரில் அதை நிறைவேற்றிட்டாங்கன்னா சபாநாயகர் ராஜினாமா பண்ணணும்ல. ஒரு சபாநாயகர் தோற்கடிக்கப்பட்டார், ஒரு சட்டப்பேரவையில் அவருக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றினா அதனுடைய அர்த்தம் என்ன, பொலிட்டிக்கல் மீனிங் என்னன்னா, த கவர்மெண்ட் லாஸ்ட் மெஜாரிட்டி இன் தி ஹவுஸ். அதான அர்த்தம். சட்டப்பேரவையில் ஆளுங்கட்சிக்கு பெரும்பான்மை இல்லை, பெரும்பான்மை இழந்து விட்டது. இந்த செய்தி உலகம் பூரா போவோம் இல்லை நேரலையில். அப்போ ஒரு அண்ட்ரஸ்ட் வரும் இல்லை ரூலிங் பார்ட்டியில், அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட. இது வந்து அவங்களுடைய ஒரு நோக்கம், ரைட். அதை வச்சுட்டு அடுத்த காயை நவுத்தலான்னு இருப்பாங்க. இன்னொன்று என்னென்னா அவங்களால பண்ண முடிஞ்சது, இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பார்லிமெண்ட்டில் எனக்கு தெரியும் இந்த கட் மோஷன் கொண்டு வருவாங்க, மணி பில்ஸ். ஃபினான்ஸில் இந்த பட்ஜெட்டில் வந்து கட் மோஷன் கொடுத்து அரசாங்கத்தினுடைய ரெக்கமெண்டேஷனை அல்லது முன்மொழிவை தோக்கடிச்சிடுச்சுன்னா எதிர்கட்சி, இட் அமௌண்ட்ஸ் டு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அகெயின்ஸ்ட் த கவர்மெண்ட். மணி பில்ஸில் வேறு தீர்மானத்தில் இல்லை. அப்போ அதை மாதிரி கூட அட்டம் பண்ணி பட்ஜெட்டில் அவங்க முன்மொழிக்கிற ஒரு விஷயத்தை தோக்கடிச்சிட்டாங்கன்னு வச்சிங்களேன் சட்டசபையில். இட் ஆல்சோ அமௌண்ட்ஸ் டு பி தி நோ கான்ஃபிடன்ஸ் எக்ஸ்பிரஸ்ட் பை தி அசம்பிளி அகெயின்ஸ்ட் த கவர்மெண்ட்ன்ற மாதிரி ஆகிடும். ஸோ இது மாதிரி அவங்களுக்கு யாரோ வழிகாட்டி இருக்காங்க. ஆகவே இது ஈஸி. ஏன்னா 10-15 பேரை விலைக்கு வாங்கினா போதும். இல்லை தாவேக்காவே உடைச்சி ஆட்சியை கவுக்கணுன்னா இப்போ இருக்கிற கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி 2/3 வந்தால் தான் அவங்க பதவி தப்போம். ஏன் அண்ணாடிஎம்கேல வந்துட்டு ஓடிட்டாங்கன்னா 25 தான் அவங்களால மொபிலைஸ் பண்ண முடிஞ்சுது. இப்போ அவங்களுக்கு வந்து 47 இருக்குங்க, 2/3ன்னா 32 மொபிலைஸ் பண்ண முடியல எஸ்பி வேலுமணியாலும் CV சண்முகத்தாலையும். அதனால் அவங்க வந்து எடப்பாடியின் மிரட்டலுக்கும் அச்சுறுத்தலுக்கும் பணிய வேண்டியதாக போச்சு. இல்லைன்னா MLA பதவி போயிடும் ஆன்டி டிஃபெக்ஷன் லாவில். அப்போ இவங்களுக்கு வந்து அப்படி பண்ணோன்னா இங்கே 70 பேருக்கு மேலே தேவைப்படும்.
60-65 தேவைப்படும். ஏன்னா இது 107 2/3 எவ்வளோ யோசிச்சு பாருங்கள். 60-70 கிட்ட. அது இட் இஸ் டோட்டலி இம்பாசிபிள். ஒரு 10-15 ஈஸி டார்கெட் பண்ணலாம். அவங்களுக்கு இன்னொரு அசஸ்மெண்ட் என்னென்னா, ஒரிஜினலாக தாவேக்கால இருக்கிறவனெல்லாம் பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கும் தெரியும். அவன்லாம் வந்து 30 வருஷமாக அவரோடவே பயணித்து வந்திருக்கான். ஆனால் தாவேக்கா கடைசி கட்டத்தில் அவங்களுக்கு ஆட்கள் கிடைக்காத போது வெளிக்கட்சிகள்லேருந்து முதல் நாள் வந்து சேர்றான், அவனை தூக்கின்னு போய் எம்எல்ஏ. இப்போ கொளத்தூரில் ஜெயிச்சார் விஎஸ் பாபு, அவர் ஒரு வாரமாக 10 நாளைக்கு முன்னால் தான் அதிமுகலேருந்து வந்தார். அவருக்கு உடனே சீட்டை கொடுத்து கொளத்தூரில் ஜெயிக்கும் வச்சுட்டாங்க. அவர் அதுக்கு முன்னால் திமுக எம்எல்ஏவாக அப்போ புரசவாக்கம் தொகுதி இந்த தொகுதி புரசவாக்கம்னு இருந்தது. இப்போ தான் இது வில்லிவாக்கத்துக்கு மாறிடுச்சு இந்த டீலிமிட்டேஷன் பண்ணதில். ஸோ புரசவாக்கத்தில் எம்எல்ஏவாக இருந்தார் விஎஸ் பாபு, திமுக எம்எல்ஏவா. அவர் அப்புறம் அதிமுகவுக்கு போனார். அப்புறம் இப்போ வந்து தாவேக்கால இருக்கார். இது மாதிரி ஒரு 30 பேர் இருக்காங்களாம். அந்த மாதிரி ஆட்கள் லூஸ் கெனான்ஸ், இந்த மாதிரி ஆட்களெல்லாம் அதெல்லாம் பேர்லாம் வச்சு ரிவ்யூ பண்ணி எவ்வளோ பேரை டேப் பண்ணோம், யாரை சூஸ் பண்ணோம், அதெல்லாம் ரொம்ப மெட்டிகுலஸாக லாட்ஜில், அதான் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு வாரமாக ரூம் போட்டு யோசிச்சிருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ அப்படி சில பேரை டார்கெட் பண்ணதில் ஒருவர் தான் இந்த இளையராஜா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை எம்எல்ஏ. இப்போ அவர்கிட்ட பேசி கரைச்சியை பார்த்துருக்காங்க. அவர் புடி கொடுக்கல. ஒரு கட்டத்தில் இது ஒன்றும் சரியாகலைன்னு ஒன்றும் இந்த விஷயம் வெளியே போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவரை மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. நீ வரலான்னா பரவாயில்லையா, ஆனால் இதை வெளியே சொல்லக்கூடாது. ஏன்னா வெளியே சொன்னால் ஓல் கான்ஸ்பிரசி அவுட் ஆகிடும்ல. நீ வரலன்னா ஓகே, நாங்கள் வேற ஆளை பார்த்துக்கிறோம், ஆனால் நீ இதை வெளியே சொன்னால் உன்னையும் உங்கள் குடும்பத்தையும் காலி பண்ணிவிடுவோன்னு மிரட்டியிருக்காங்க. அப்போ தான் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் வந்து சிட்டி போலீஸ் கமிஷனர்கிட்ட சென்னையில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி எல்லாம் அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க, என்னை மிரட்டுறாங்கன்னு. அவர் உடனே என்ன பண்ணிட்டார், எம்எல்ஏ ஹாஸ்டலில் தானே இவர் இருக்கிறாரு, அந்த ஏரியாவுக்கு ட்ரிப்ளிகன் போலீஸ் அங்கே அனுப்பிச்சிட்டார், விசாரிங்க என்ன ஏதுன்னு. அவங்க ஃபுல்லாக எடுத்து ஆட்களை தூக்கி அவங்க மொபைல் ஃபோன், வாட்ஸ்அப் எல்லாம் யார்கிட்ட பேசியிருக்காங்க இதை கண்டுபிடிச்சி ஒவ்வொருத்தரும் அரெஸ்ட். ஆமாம், இது மாதிரி இப்போ 8 பேரோ என்னவோ பண்ணியிருக்காங்க. அப்போது எல்லாரையும் விசாரிக்கும் போது எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் இந்த திருநாவுக்கரசு, இந்த இவங்கெல்லாம் போய் 35 கோடின்னு போட்டு ஒரு 15 எம்எல்ஏக்குன்னா எவ்வளோ ஆகுது? மோர் தென் 100 crores இல்லையா, 200 crores கூட வரும். இப்போ அதுக்கு யாரோ ஒருத்தர் ஃபண்டு பண்ணுறாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து இவங்க பண்ணல, இவங்க வந்து ஒன்லி இன்டர்மீடியட்டரிஸ், செய்கூலிகள் அண்ட் ஆப்ரேட்டிவ்ஸ். பட் அதுக்கு ஃபண்டு பண்ணுறதுக்கு எங்கேயோ ஒருத்தன் இருப்பான்ல. அதுதான் ஏதோ கார்ப்பரேட் நிறுவனம் வந்து அதுதாங்க. அந்த கார்ப்பரேட் நிறுவனத்தை யார் பண்ண வைப்பாங்க? கார்ப்பரேட் நிறுவனமே வந்து பண்ணிவிடுமா இவ்வளோ ஹியூஜ் அமௌண்ட்டு? அவங்க நாளைக்கு பதில் சொல்ல வேணாமா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு? அப்போ அதுதான் போர்டில் யாராக இருக்காங்க? ஸோ இது மாதிரி இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி விசாரணை போயிட்டுருக்கு. ஆனால் எல்லாரும் சொல்கிறது என்னன்னா, செந்தில் பாலாஜி தான் இது ஃபண்ட் பண்ணுறாரு, அவர் பேர் தான் எங்களுக்கு சொன்னாங்க. அவர் தம்பி வந்து சென்னையில் சந்தித்து பேசியிருக்கார், அசோக் குமார் இவங்களெல்லாம் முன்னால், அதாவது அட்வான்ஸ் மாதிரி வந்து பேசிட்டு பணங்களெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கார் கொஞ்சம் இவங்க செலவுக்கு. அந்த அமௌண்ட் சொல்ல நான், இவங்க செலவுக்கு ரூம் தங்கிறது இந்த மாதிரி வேலைகள், அப்புறம் அவுட் டு ஆப்ரேட், இதெல்லாம் கம்யூனிகேஷன் எப்படி இருக்கணுன்றதுக்கெல்லாம் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக் குமார் சென்னைக்கு வந்து இவங்களை சந்திச்சிருக்காரு. அதே போல் எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, இந்த பணம் வந்து ஃபண்டு பண்ணுறது வந்து செந்தில் பாலாஜி, அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கும் ஒரு அமௌண்ட். இவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டுன்னா, எம்எல்ஏங்களுக்கு 35 கோடியிலேருந்து 50 கோடி கொடுத்தவங்க இவங்களுக்கு கண்டிப்பாக சில லட்சங்களாவது கொடுப்பாங்கல்ல, ஆளுக்கு 10. அதுக்காக தான் அவங்க கூலி தொழிலாளிகள் மாதிரி தான் இவங்க வந்து மாட்டினா கூட இவங்களோட போயிடும்ல. புரியுதா உங்களுக்கு? அதனால் வந்துங்க இது ஒரு டயபாலிக்கல் அட்டெம்ப்ட் டு டீஸ்டெபிளைஸ் திஸ் நியூ கவர்மெண்ட். இவ்வளோ அட்டெம்ப்ட் வந்து ஒரு பக்கம் வந்து திமுகவில் பண்ணிட்டு இருக்கும்போது, இல்லை இவ்வளோ அட்டெம்ப்ட் பண்ணுறதால தான் ஸ்டாலின் வந்து சொல்கிறாரு, இன்னும் 6 மாதம் தாங்காது, 3 மாதத்தில் முடிஞ்சிடும் இதுன்னு சொல்கிறாருன்னா, இஸ் ஸோ கான்ஃபிடென்ட் பிகாஸ் த ப்ராஜெக்ட் இஸ் கோயிங் ஆன். ஆனால் ஆர்எஸ் பாரதி அவர்கள் வந்து ஆளுநர்கிட்ட போயிட்டு தாவேக்கா வந்து குதிரை பேரம் நடத்துகிறாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதாவது
இப்போ திருடுறவனை துரத்தும் போது திருடன் வந்து திருடன் திருடன்னு கத்தின்னு அவனும் கூட்டத்தோட கூட்டம் ஓடுவான். உண்மையிலே திருடன் வந்து இவன் தான், இவனும் கூட்டத்தோட எங்கப்பா திருடன் திருடன் கத்திட்டு ஓடுவான். அது போல தான். இல்லைன்னா நம்மக்கிட்ட அடிக்கடி இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கிறது தான். வீட்டில் 2 பேர் பக்கத்து வீடு பக்கத்து சண்டை போட்டுருவாங்க. அடிச்சுட்டு அடி கொடுத்தவன் நேராக போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவோம் ஃபஸ்ட்டு. நான் சார் என்னை அடிச்சிட்டான் சார், ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் தான். நீங்கள் அப்புறம் போனீங்கன்னா அதுக்கு வேலிட் இல்லை. யோ உன்னை பற்றி கம்ப்ளைண்ட் வந்திருக்கியா உட்காரியான்றாங்க. ஸோ அது மாதிரி கவர்னரை முதல்ல போய் சொல்லிடலாம்ல. நம்ம இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ குதிரை பேரத்தை நாங்கள் எதிர்க்கிறோம், ஃபஸ்ட்டு போய் கவர்னர்கிட்ட சொல்லிவிடுவோம். அப்படி கூட RS பாரதி அவங்க கிரிமினல் புத்தி உள்ளவங்க தானே. திமுக லீகல் விங்கு ஒரு பவர்ஃபுல்லான ஆட்கள் தான். அவங்க அட்வான்ஸாக சிந்திச்சு சில வேலைகளை பண்ணியிருக்கலாம். மிக்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி சார்.